முதுகு வலி மூட்டு வலிக்கு நம்ம முன்னோர்களுடைய சிறந்த தீர்வுனா அது ஆட்டுக்கால் சூப்பு மட்டும்தான். ஆட்டுக்காலை பக்குவமா வேக வச்சு அம்மிலேயே மசாலா அரைச்சு ஆட்டுக்காலை சூப்பா செஞ்சு அதை சுட சுட சாப்பிட்டா தீராத மூட்டு வலியும் குணமாகும். நான்வெஜ் விரும்பிகளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் இந்த ஆட்டுக்கால் சூப்புங்க. ஸோ இது பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டா உங்களுக்கு மூட்டு வலி குணமாகுமா? சயின்டிஃபிக் உண்மை என்ன பார்த்துருவாங்க. நார்மலாக கறி சாப்பிட்றதுக்கும் ஆட்டுக்கால் அந்த சூப் அந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துருவோம். நார்மலாக நம்ம கறி சாப்பிட்றது மெயினாக அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட்டுக்காக. ஆனால் இந்த ஆட்டுக்கால் சூப்பில் முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்னென்னா நம்ம அந்த ஆட்டுக்கால் அதை சுற்றி இருக்கிற ஜவ்வு அதை நம்ம கொதிக்க வைக்கும்போது அதிலிருந்து கொலாஜன், அதாவது மெயினாக நம்ம திசுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான புரோட்டீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெலாட்டின் அண்ட் கிளைகோசமினோ கிளைகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்ட்ரைட்டின், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஜவ்வோட ஒரு ஸ்ட்ரென்த்துக்காக நம்ம உடம்புல இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதோட சேர்ந்து உங்களுக்கு சில வகையான அமினோ ஆசிட்ஸ், கிளைசின் அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் அந்த ஆட்டுக்காலை கொதிக்க வைக்கும்போது அந்த சூப் அந்த தண்ணிக்குள்ள உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதை தான் நம்ம மெயினாக குடிக்கிறோம். சரி, இதோட பயன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா மெயினாக இந்த கொலாஜன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உணவாவோ இல்லை மாத்திரை மூலமாவோ உட்கொண்டா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு மிகவும் உதவுது. அந்த இன்ஃப்ளமேஷன், மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த உள் காயங்கள் இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு உதவுதுன்னு ஆல்ரெடி நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குங்க. டைரக்டா ஆட்டுக்கால் சூப்பையே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கொடுத்து 2016 ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் சிம்டம்ஸ் நல்லாவே குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் பிராத் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஜெலாட்டின்ஸ் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அந்த கிளைசின்ங்கிற அமினோ ஆசிட் பொதுவாகவே நம்மளுடைய வயிறு ஆரோக்கியத்துக்கு நல்லது. நம்ம நிறைய லீக்கி கட் ஹெல்த்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்க, அந்த வயிறு ஆரோக்கியத்துக்கு அதில் இருக்கக்கூடிய கிளைசின் அமினோ ஆசிட் உதவுது அப்படின்னும் ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. இது இல்லாமல் வேற சில ட்ரேஸ் மினரல்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். பட் மெயின் இந்த கொலாஜன், இந்த ஜெலாட்டின், இந்த அமினோ ஆசிட்ஸ், இதுதான் முக்கியமான விஷயங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேங்க. நம்ம நார்மலாக ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம போன் பிராத்ன்னு சொல்லுவோங்க. அதாவது ஆட்டுக்காலை மெதுவான ஹீட்டில் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 மணி நேரம் அப்படியே தண்ணியில் கொதிக்க விட்டு அந்த தண்ணி குடிச்சாதான் அந்த போன் பிராத்தில் மேக்சிமம் இந்த கொலாஜன் அப்புறம் இந்த ஜெலாட்டின் இதெல்லாம் இருக்கும். நார்மலாக நாம ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுல இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உண்மையாக மூட்டு வலிக்காக கொடுக்குறவங்க நம்ம நார்மலாக ஆட்டுக்கால் சூப் வைக்கிற மாதிரி இல்லாமல் நீண்ட நேரம் ஸ்லோ குக்கிங்கில் வாய்ப்பு இருந்தால் நம்ம செய்ய முடிஞ்சா அதுக்கு ஸ்லோ குக்கர் அப்படின்லாம் கூட இப்போ கிடைக்குதுங்க ஆன்லைனில். அந்த மாதிரி வாங்கி அதில் ஆட்டுக்காலை போட்டு அதை அந்த தண்ணி எடுத்து போன் பிராத் குடிச்சிங்கன்னா இது இருக்கிறதுலே இன்னும் உங்களுக்கு மூட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.